அன்பின் ஆவியானவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்கும் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். எல்லா தயவையும் நமக்கு கொடுத்து பகல் முழுவதும் நம்மை காத்து கொண்ட தேவனே நமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத பல சூழ்நிலைகள் உண்டான. ஏன் இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்கிற பல கேள்விகள் இருந்தது. கானான் என்கிற அந்த ஒரு புண்ணியமான புனித நகரத்திற்கு செல்வதற்கு ஏன் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பல கேள்விகள் அவர்களுக்கு இருந்தது. நாங்கள் வாழ்ந்த இடமே நன்றாயிருந்ததே என்று சொல்லி பல முறுமுறுப்பு இருந்தது. ஆனால் மோசே என்கிற தலைவன் அவர்களை அழைத்து கொண்டே செல்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சாயலை அணிந்து கொண்டவனாய் ஜனங்களை இழுத்து கொண்டே செல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு நேரடியாக நான் பரிசுத்தர், நீங்களும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த பாடலின் வரிகள் இப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாவக்கரை போமே என் பாடால் அன்றி. ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி. பாவக்கரை போமே என் பாடால் உன் பாடன்றி போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான். இன்னொரு முறை பாடலாமா? பாவக்கரை போ என் பாடால் உன் பாடன்றி போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான். பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே. இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் லேவியராகமம் 11:45. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. பிரியமானவர்களே, அவர்களுடைய வனாந்தர பயணத்திலே அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். இதை திரும்ப நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1 நிருபத்திலே அழகாக எழுதுகிறார். 1 அதிகாரம் 16 வசனத்திலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றி அவர் உங்களுடைய எல்லா எல்கைகளிலையும் அந்த பரிசுத்த தந்து வழி நடத்துவாராக. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த பூமியில பரிசுத்த குறைச்சலை உண்டு பண்ணுவதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக சத்துருவானவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக மாறும். ஒவ்வொரு நாளும் கரையில்லாத ஒரு ஜீவியமாக மாறும். கர்த்தருக்கேற்ற பலிபீடமாக நம்முடைய வாழ்வு மாறும். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை சொத்தாக அணிந்து கொள்ளவும் தேவன் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய காரியம், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்படி நம்ம அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வேதத்தை எழுதிய எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் பரிசுத்தர்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து கடந்து சென்றிருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை சொத்தாக அணிந்து வாழ்ந்திருக்கின்றார்கள்.
நாமும் அப்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்கள் வாழ்க்கை எங்கும் பரிசுத்தமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரை சிதைக்க நினைக்கிற, உம்மை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீர் முறியடித்து போடும். எப்பொழுதும் பரிசுத்தம் எங்களது அலங்காரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, பாவத்திற்கு ஜீவரட்சணையாய் பரிசுத்த தேவனாய் இந்த உலகிற்கு வந்தவர் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறீர். அதை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரு கிருபையாக நீ கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய சமாதான பலிகள் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும். தனித்துவமிக்க வாழ்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்படி நீர் ஆசீர்வதியும். எங்கெங்கே சத்துருவானவன் பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து அவர்களை சிதறடிக்க நினைத்து சிந்தையை, சரீரத்தை, வாழ்வின் எல்லையெங்கும் அவன் கெடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரில் அழித்து போடுவீராக. புதிய ஜீவனையும் புதிய பலனையும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. நன்மையினால் திருப்தியாக்குவீராக. தெய்வீக சுகம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த இரவிலே உடைய மடியிலே, உடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாற உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொண்டு வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழ்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.